கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? வாழ்க்கையின் பாதை ஒரே மாதிரி இருக்க போறதில்ல. ஒரு நேரம் ஏற்றம் இருக்கும், ஒரு நேரம் இறக்கம் இருக்கும். அந்த நேரத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நல்லா இருக்கும்போது கடவுளுக்கு நன்றி சொல்லணும். துன்பமாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னு வேதத்தை நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் போது நம்ம கடவுள்கிட்ட நம்ம பாரத்தை கொடுத்துட்டோன்னா அவர் அதை எடுத்துக்குவாராம். ஒரு முறை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை கனவுல பார்த்துட்டே இருந்தான். அவன் அந்த கனவுல பார்க்கும்போது 4 காலடி சுவடுகள் கடற்கரை மண்ணில் தெரிஞ்சிட்டே இருந்தது. அப்போ அவன் கடவுள்கிட்ட கேட்டான், இது என்ன நாள் இருக்குது நான் நடந்து வந்த பாதையிலன்னு. அப்போ கடவுள் சொன்னார், நான் உன் கூடவே வரேன் அப்படின்னு. திடீர்னு 2 கால் தடங்கள் தான் இருந்தது. அந்த சூழ்நிலையை அவன் ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலையை கடந்த காலமாக இருந்தது. அப்போ அவன் கடவுள்கிட்ட கேட்டான், என்ன கடவுளே, நான் நல்லா இருக்கும் போதெல்லாம் என் கூட நடந்து வந்தீங்க, ஆனால் என் வாழ்க்கையோட கஷ்டமான கட்டத்தில் நான் இருக்கும்போது 2 கால் சுவடுகள் மட்டும்தானே இருக்குது அப்படின்னு. அப்போ கடவுள் சொன்னாராம், உன்னால் இந்த பாரத்தெல்லாம் சுமக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால உன்னையும் சேர்த்து நான் என்னுடைய தோளில் சுமந்துட்டு போனேன். நீ பார்க்குற அந்த 2 காலடிகளும் என்னுடைய காலடி சுவடுகள் தான் அப்படின்னு நம்ம பிரச்சனைகளை கடவுள்கிட்ட சொன்னால் அதை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை தூக்கி சுமப்பார். அடுத்த கதையில் சந்திப்போம்.